السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والعاقبة للمتقين ولا عدوان إلا على الظالمين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وأصحابه أجمعين، أما بعد. اللهم علمنا ما ينفعنا وانفعنا بما علمتنا وزدنا علما يا رب العالمين. அன்புள்ள சகோதர சகோதரிகளே, கடந்த 2 வகுப்புகள் தவிர்க்க முடியாத காரணங்களால் நடைபெறாமையிட்டு வருத்தம் தெரிவித்துக் கொள்கிறேன். நம்முடைய இந்த தொடர் தப்சீர் வகுப்பிலே சூரத்துல் பக்ராவினுடைய விளக்கத்தை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். 96வது வசனம் வரைக்குமான வசனங்களுக்கான விளக்கங்களை நாம் இதுவரை பார்த்திருக்கிறோம். இன்றைய வகுப்பில் 97வது வசனத்திலிருந்து இன்ஷா அல்லாஹ் பார்க்க இருக்கிறோம். அல்லாஹு தஆலா 97வது வசனத்தில் சொல்லுகிறான், قُلْ مَنْ كَانَ عَدُوًّا لِجِبْرِيلَ فَإِنَّهُ نَزَّلَهُ عَلَى قَلْبِكَ بِإِذْنِ اللَّهِ مُصَدِّقًا لِمَا بَيْنَ يَدَيْهِ وَهُدًى وَبُشْرَى لِلْمُؤْمِنِينَ. அடுத்த வசனங்கள், مَنْ كَانَ عَدُوًّا لِلَّهِ وَمَلَائِكَتِهِ وَرُسُلِهِ وَجِبْرِيلَ وَمِيكَالَ فَإِنَّ اللَّهَ عَدُوٌّ لِلْكَافِرِينَ وَلَقَدْ أَنزَلْنَا إِلَيْكَ آيَاتٍ بَيِّنَاتٍ وَمَا يَكْفُرُ بِهَا إِلَّا الْفَاسِقُونَ أَوَكُلَّمَا عَاهَدُوا عَهْدًا نَبَذَهُ فَرِيقٌ مِّنْهُمْ بَلْ أَكْثَرُهُمْ لَا يُؤْمِنُونَ. அன்புள்ள சகோதர சகோதரிகளே, இந்த 4 வசனங்கள், இந்த 4 வசனங்களிலும் அல்லாஹு தஆலா ஏற்கனவே யூதர்கள் சொன்ன ஒரு கூற்றிருக்கிறது, நுஅ்மினு பிமா உன்சில அலைனா என்று. ஏற்கனவே நாம் அதை பார்த்திருந்தோம். எமக்கு அருளப்பட்டதை நாம் ஈமான் கொள்கிறோம் என்று அவர்கள் சொன்னார்கள் என்று அல்லாஹு தஆலா அவர்களை பற்றி சொல்லி காட்டுகிறார். ஆனால் அவர்கள் சொல்லக்கூடிய அந்த வார்த்தைக்கு, அதாவது நுஅ்மினு பிமா உன்சில அலைனா, எமக்கு அருளப்பட்டதை நாம் ஈமான் கொள்கிறோம் என்று சொன்ன அந்த வார்த்தையில் அவர்கள் பொய்யர்கள் என்பதைத்தான் தொடர்ச்சியாக அல்லாஹு தஆலா சொல்லி கொண்டு வருகிறார். அந்த தொடரில் இந்த 4 வசனங்களிலும் அல்லாஹு தஆலா அவர்களுடைய கூற்று, நாங்கள் எங்கள் மீது அருளப்பட்டதை ஈமான் கொள்கிறோம் என்று சொன்ன கூற்றில் அவர்கள் பொய்யர்கள் என்பதை இந்த 4 வசனங்களிலும் அல்லாஹு தஆலா சுட்டி காட்டுகிறார். 97வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், குல் மன் கான அதுவல் லிஜிப்ரீல், யார் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு விரோதியாக இருக்கிறானோ அவனுக்கு நீர் கூறும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து அல்லாஹ் சொல்கிறார், நபியே நீர் கூறும், நிச்சயமாக அவர்தான் அல்லாஹுவின் அனுமதிப்படி இதயத்தில் குர்ஆனை இறக்கி வைக்கிறார். அது தனக்கு முன்னில் இருந்தவற்றை உண்மைப்படுத்துவதாகவும் நேர்வழியாகவும் நம்பிக்கையாளர்களுக்கு நன்மாராயமாகவும் இருக்கிறது என்று நபியை நீங்கள் சொல்லுங்கள் என்று அல்லாஹு தஆலா சொல்கிறார். இந்த வசனத்தில் பல செய்திகளை அல்லாஹு தஆலா குறிப்பிடுகிறார். முதலாவதாக, கண்ணியத்திற்குரியவர்களே, இந்த வசனம் இறக்கப்படுவதற்கான காரணம் என்ன என்பதை பற்றி தப்சீர் ஆசிரியர்கள் பல்வேறு சம்பவங்களை குறிப்பிடுகிறார்கள். அதிலே குறிப்பாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் யூதர்களுக்கும் இடையில் நடைபெற்ற சில உரையாடல்கள் தான் இந்த வசனம் அல்லது இந்த வசனங்கள் அருளப்படுவதற்கான காரணம் என்பதை குறிப்பிடுகிறார்கள். அதிலே குறிப்பாக புகாரியில் இடம்பெறக்கூடிய ஒரு செய்தி, அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுகிறார்கள், அப்துல்லாஹ் இப்னு சலாம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் வந்து கேட்கிறார். அவர் அந்த நேரத்தில் கிறிஸ்தவராக இருந்தவர் அல்லது யூதராக இருந்தவர். அவர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் வந்து கேட்கிறார், இன்னி அஸ்அலுக அன் தலாத்தின் லா யஅலமுஹுன்ன இல்லா நபி.
3 கேள்விகள் நான் உங்களிடம் கேட்கப் போகிறேன். அதற்குரிய பதிலை ஒரு நபியை தவிர வேறு யாரும் அறிய மாட்டார்கள். 3 கேள்விகள் நான் உங்களிடம் கேட்கப் போகிறேன். அந்த கேள்விக்குரிய பதில் தெரிந்தால் நீங்கள் நபி. ஏனென்றால் இந்த கேள்விக்குரிய பதிலை நபியை தவிர வேறு யாருக்கும் தெரியாது என்று சொல்லிவிட்டு அவர் கேட்கிறார், ஃபமா அவ்வலு அஷ்ராத்தி ஸாஅ, மறுமை நாளின் முதலாவது அடையாளம் என்ன என்று கேட்கிறார். இரண்டாவது, வமா அவ்வலு தஆமி அஹ்லில் ஜன்னா, சுவர்க்கவாசிகளினுடைய முதல் உணவு என்ன என்று கேட்கிறார். மூன்றாவது, வமா யுன்ஸஉல் வலது இலா அபீஹி அவ் இலா வமா யுன்ஸஉல் வலத இலா அபீஹி அவ் இலா உம்மிஹி, ஒரு குழந்தை தாயைப் போல அல்லது தந்தையைப் போல இருப்பதற்கு காரணமாக அமைவது எது என்று கேட்கிறார். அந்த நேரத்தில் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அஹ்பரனி பிஹின்ன ஜிப்ரீலு ஆனிஃபா, நீங்கள் கேட்ட இந்த கேள்விக்கான பதில்களை சற்று முன்னர் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எனக்கு சொன்னார்கள் என்று சொன்னபோது அப்துல்லாஹ் இப்னு சலாம் கேட்கிறார், ஜிப்ரீல் ஜிப்ரீல் சொன்னாரா என்று கேட்கிறார். அதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆம் என்று சொன்னார்கள். அவர் சொல்லுகிறார், தாக்க அதுவுல் யஹூத் மினல் மலாயிகா. அப்துல்லாஹ் இப்னு சலாம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுகிறார்கள், அந்த நேரத்தில் அவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை. அவர்தான், அதாவது ஜிப்ரீல் தான் யூதர்களுடைய எதிரி, மலக்குகளில் யூதர்களுடைய எதிரி இவர்தான் என்று சொல்லும்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த வசனத்தை ஓதி காண்பித்தார்கள் என்று அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிற ஹதீஸ் புகாரியிலே இடம்பெற்றிருப்பதை நாம் பார்க்கிறோம். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா அவர்கள் அறிவிக்கிற ஒரு செய்தியிலே யூதர்கள் சொன்னார்கள், ஜிப்ரீல் அதுவுனா மினல் மலாயிகா அல்லதி யன்ஸிலு பில் ஹர்பி வல் கிதாலி வல் உதுவான். ஜிப்ரீல் எங்களுடைய எதிரி, மலக்குகளில் ஜிப்ரீல் எங்களுடைய எதிரி. ஏனென்றால் அவர் யுத்தம், எதிர்ப்பு சம்பந்தமாகத்தான் வஹி இறக்குகிறார் என்று அவர்கள் சொன்னார்கள் என்பதை இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா அவர்கள் அறிவிக்கிறார்கள். இப்போ சுருக்கமாக இந்த வசனங்கள் அருளப்படுவதற்கான காரணம், யூதர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் வந்து உரையாடியது, அதுபோல அவர்கள் தங்களுடைய எதிரி என்று ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அடையாளப்படுத்தியது என்பதை நாம் புரிந்து கொள்ளலாம். இந்த இரண்டாவது அறிவிப்பிலே அவர், அதாவது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் யூதர்களுடைய எதிரியாக அவர்கள் அடையாளப்படுத்துவதற்கான காரணம் சொல்லப்படுகிறது. அவர் யுத்தம், சண்டை, எதிர்ப்பு தொடர்பாக வஹி இறக்கக்கூடியவராக இருந்தார் என்று. ஆனால் உண்மை அதுவல்ல. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் உண்மையிலேயே வஹிக்கு பொறுப்பாக்கப்பட்ட ஒரு மலக்காக காணப்படுகிறார். இப்போ இவர்கள் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை ஒரு மலக்கு என்று ஏற்றுக்கொண்ட பிறகும் மீண்டும் அவர்கள் இவ்வாறு கூறுவதென்பது இவர்களுடைய கொள்கையில் காணப்பட்ட தடுமாற்றத்திற்கான மிக முக்கியமான ஒரு அடையாளமாகவே நம்ம பார்க்க வேண்டி இருக்கிறது. இந்த ஜிப்ரீல் என்பதை பெரும்பாலான குர்ஆக்கள் என்றால் குர்ஆனை ஓதியவர்கள், அதிலும் குறிப்பாக இமாம் இப்னு கஸீர் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் ஜப்ரீல் என்றும் ஓதியிருக்கிறார்கள். அதாவது ஜீமுக்கு ஃபத்ஹா வைத்து ஓதியிருக்கிறார்கள் என்பதை சில அறிஞர்கள் குறிப்பிடுகிறார்கள். அதே போல ஹம்சா, கிசாஇ, கலஃப் போன்ற அறிஞர்கள் ஜப்ராயில் என்று ஓதியிருக்கிறார்கள் என்றும் வருகிறது. ஆனால் பெரும்பாலான அறிஞர்கள் ஜிப்ரீல் என்று ஓதியிருக்கிறார்கள். இதை எதற்காக இந்த இடத்தில் பதிவு செய்கிறோம் என்றால், சில நேரங்களில் சிலர் ஜிப்ராயில் என்று சொல்வார்கள். அப்படி சொல்லும்போது அதை நாம் அவர்களுடைய தவறாக எடுக்க தேவையில்லை, அவ்வாறு ஓதப்பட்டிருக்கிறது என்பதை குறிப்பிடுவதற்காக. ஆனால் பெரும்பாலான கிராத்தின் அடிப்படையில் ஜிப்ரீல் என்பதுதான் நடைமுறையில் இருக்கிறது என்பதை நாம் கவனத்திலே கொள்ள வேண்டும். அன்புள்ள சகோதர சகோதரிகளே, இந்த வசனத்திலே அல்லாஹு தஆலா சொல்கிறான்,
குல் மங்கான அதுவன் லி ஜிப்ரீல், ஜிப்ரீலுக்கு யாரெல்லாம் எதிரியாக இருக்கிறார்களோ அவர்களுக்கு நபியை நீங்கள் சொல்லுங்கள். ஜிப்ரீலுக்கு யாரெல்லாம் எதிரியாக இருக்கிறார்களோ அவர்களுக்கு நபியை நீங்கள் சொல்லுங்கள். ஃப இன்னஹு, அந்த ஜிப்ரீல் தான், நஸ்ஸலஹு அலா கல்பிக பிஇذنில்லா, அல்லாஹுடைய அனுமதியோடு உம்முடைய உள்ளத்தில் அந்த குர்ஆனை இறக்கியது என்று நீங்கள் சொல்லுங்கள். நஸ்ஸலஹு அலா கல்பிக, உன்னுடைய இதயத்தில் அதை இறக்கியது. அன்புள்ள சகோதர சகோதரிகளே, இதயத்தில் இறக்கியது என்று சொல்லும்போது நம்ம ஏற்கனவே குறிப்பிட்டது போல இறக்கினான் என்கிற வாசகத்திலிருந்து அல்லாஹு தஆலா மேலே இருக்கிறான், உயரத்தில் இருக்கிறான் என்கிற ஒரு செய்தி நமக்கு சொல்லப்படுகிறது. இரண்டாவதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உள்ளத்திற்கு இறக்கினான் என்று சொல்லப்படுகிறது. அதாவது இன்னும் ஒரு இடத்திலும் அல்லாஹு தஆலா இதை சொல்லுகிறான். சூரத்து ஷுஆரா 193, 94வது வசனங்களில் நஸல பிஹி ரூஹுல் அமீன் அலா கல்பிக லிதகூன மினல் முன்திரீன். ரூஹுல் அமீன் அதை கொண்டு வந்தார், அதை கொண்டு இறங்கினார். அலா கல்பிக, உன்னுடைய இதயத்தில் என்று. ரூஹுல் அமீன் என்பதும் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களைத்தான் குறிக்கும். ரூஹ் என்றாலும் ரூஹுல் அமீன் என்றாலும் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை குறிக்கும் என்பதை நாம் புரிய வேண்டும். குர்ஆன் ஓதும் போது தனஸ்ஸலுல் மலாயிகத்து வர்ரூஹ், ரூஹ் இறங்கினார் என்று சூரத்துல் கத்ர், இன்னா அன்ஸல்னாஹு ஃபீ லைலத்துல் கத்ர் அல்லாஹ் சொல்லும்போது அந்த ரூஹுக்குரிய அர்த்தம் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம். அதே போல ரூஹுல் அமீன் என்று சொன்னாலும் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களே அது குறிக்கிறது என்பதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். அதே போல அல்லாஹு தஆலா இந்த வசனத்தில் என்ன சொல்கிறான் என்றால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இதயத்திற்கு இறக்கினான் என்று சொல்லும்போது அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை புரிந்து பாடமாக்கி கொண்டார்கள். அப்போ உள்ளத்தால் அதை உணர்ந்து புரிந்து மனப்பாடம் செய்து கொண்டார்கள் என்கிற விஷயத்தை அல்லாஹு தஆலா இங்கே உணர்த்துவதை தப்சீர் ஆசிரியர்கள் சுட்டிக்காட்டுகிறார்கள். அதனால் சில அறிஞர்கள் சொல்லுவார்கள், இந்த இடத்திலே அல்லாஹு தஆலா ஜிப்ரீல் தான் குர்ஆனை உன்னுடைய உள்ளத்தில் இறக்கினார் என்று சொல்வதிலிருந்து யூதர்களுக்கு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மீது கோபம் வருவதற்கான காரணம், குர்ஆனை அவர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இறக்கியதுதான் என்று கூறுகிறார்கள். அதே நேரத்தில் இன்னும் ஒரு மாற்று, அதாவது மறு கருத்தாக சொல்கிறார்கள், அவர்கள் குர்ஆனை ஏற்றுக்கொள்ளாமல், யூதர்கள் குர்ஆனை ஏற்றுக்கொள்ளாமல் இருந்ததற்கான காரணம், ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த குர்ஆனை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இறக்கியதுதான். ஜிப்ரீல் அல்லாமல் வேறொரு மலக்கு இறக்கியிருந்தால் அதை நாங்கள் ஈமான் கொண்டிருப்போம் என்பது போன்று அவர்கள் சொல்வதாக அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். எனவே அன்புள்ள சகோதர சகோதரிகளே, பொதுவாக இந்த யூதர்கள் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு எதிரியாக இருந்தார்கள். எனவே ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கொண்டு வந்த அந்த குர்ஆனையும் அவர்கள் ஏற்றுக்கொள்ள மறுக்கிறார்கள். இப்போ இங்கே அல்லாஹு தஆலா சொல்கிறான், ஃப இன்னஹு நஸ்ஸலஹு அலா கல்பிக பிஇذنில்லா, நஸ்ஸலஹு அலா கல்பிக பிஇذنில்லா, உன்னுடைய இதயத்திற்கு அல்லாஹுடைய அனுமதியோடு அவர் கொண்டு இறக்கினார் என்று. இங்கே அல்லாஹுடைய அனுமதியோடு என்று சொல்லும்போது அல்லாஹுடைய அனுமதி என்பதை அன்புள்ள சகோதர சகோதரிகளே, உலமாக்கள் இரண்டாக பிரிக்கிறார்கள். அல்லாஹுடைய இதின், அனுமதி என்பதை இரண்டாக பிரிக்கிறார்கள். ஒன்று இதின் கௌனி, பிரபஞ்ச ரீதியான அனுமதி. இன்னும் ஒன்று இதின் கதரி, அதாவது கலா கதிரோ இதின் ஷராய், இரண்டாவது ஷரியத்தோடு தொடர்பான இதின். இதின் கௌனி கதரி என்று சொன்னால், முதலாவது இதின் அனுமதி என்பது இதின் கௌனி கதரி, அதாவது கலா கதிரோடு தொடர்பான பிரபஞ்ச ரீதியான அனுமதி என்பது. இப்போ உதாரணமாக சூரத்துல் பக்கரா 102வது வசனத்தில் சிஹ்ரை பற்றி, சூனியத்தை பற்றி அல்லாஹ் சொல்லும்போது, வமாஹும் பிதார்ரின பிஹி மின் அஹதின் இல்லா பிஇذனில்லா என்று சொல்கிறார்.
அவர்கள் சூனியத்தை கொண்டு வந்த அந்த அதாவது சூனியக்காரர்கள் கணவன் மனைவிக்கு இடையிலே பிரிவினையை ஏற்படுத்துவார்கள். அப்படி அவர்கள் சூனியத்தை கொண்டு பிரிவினையை ஏற்படுத்துவதோ அல்லது வேறு தீங்குகளை உண்டு பண்ணுவதோ என்பது அல்லாஹுடைய அனுமதியோடின்றி நடக்காது. அது நடப்பது அல்லாஹுடைய அனுமதியோடு தான். இப்போ இன்னும் ஒரு வசனம் சூரத்து ஆல இம்ரானில் 145வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லுகிறான், வமா கான லினஃப்ஸின் அன் தமூத இல்லா பிஇذனில்லாஹ். எந்த ஒரு ஆத்மாவாக இருந்தாலும் அல்லாஹுடைய அனுமதி இல்லாமல் மௌத்தாகாது. இந்த மௌத்தாகுவது, இந்த தீங்கிழைப்பதெல்லாம் அல்லாஹுடைய அனுமதியோடு தான். ஆனால் அது பிரபஞ்ச ரீதியாக அல்லாஹு தஆலா அதை ஃபிக்ஸ் பண்ணி வைத்திருக்கிறார். இன்னும் ஒரு இதன் இருக்கிறது, இதன் ஷராஇ என்று சொல்வார்கள். இதன் ஷராஇ என்று சொன்னால் அல்லாஹ் மார்க்க ரீதியாக தரக்கூடிய அனுமதியாகும். இப்போ உதாரணமாக சூரத்துல் ஹஜ் 39வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லுகிறான், உதின லில்லதீன யுகாத்தலூன பிஅன்னஹும் ظுலிமு. அநீதி இழைக்கப்பட்ட மக்கள், அதாவது போராட்டத்திலே ஈடுபட்ட அநீதி இழைக்கப்பட்ட மக்களுக்கு அல்லாஹ் அனுமதி கொடுத்தான் இவ்வாறு நடப்பதற்கு என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அல்லாஹு தஆலா அனுமதி தருவது என்பது மார்க்க ரீதியிலே உள்ள ஒன்றாகும். அதாவது ஜிஹாத் செய்வதற்கு அல்லாஹ் அனுமதி கொடுத்தான் என்று வருகிறது. இப்போ முன்னால் உள்ளது பிரபஞ்ச ரீதியாக அது ஃபிக்ஸ்ட் இருக்கும். எனவே இந்த அனுமதியை இதின் என்பதை இரண்டாக உலமாக்கள் பிரித்து இங்கே தெளிவுபடுத்துவதை நாம் கவனத்திலே கொள்ள வேண்டும். இப்போ இங்கே ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்தது இதன் ஷராஇ, அல்லாஹு தஆலாவுடைய அனுமதியோடு அல்லாஹுடைய வசனங்களை கொண்டு குர்ஆனை கொண்டு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடம் இறங்குகிறார்கள். இப்போ அல்லாஹு தஆலா குர்ஆனுடைய சிஃபத்துகள் சிலவற்றை இங்கே சொல்லுகிறார். குர்ஆனுடைய சில தன்மைகளை இங்கே சொல்லி காட்டுகிறார். முசத்திகல் லிமா பைன யதைஹி. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் உம்மிடம் கொண்டு வந்திருக்கிற அந்த குர்ஆன் முன்னால் உள்ள வேதங்களை உண்மைப்படுத்தக்கூடியதாக இருக்கிறது. இது குர்ஆனுடைய ஒரு தன்மையாகும். குர்ஆன் முன்னால் உள்ள வேதங்களில் உள்ளதையெல்லாம் உண்மைப்படுத்தும். எனவேதான் இந்த வேதம் இறுதி வேதமாக அமைகிறது. இரண்டாவதாக ஹுதன், இது நேர்வழியாக அமைகிறது. அதாவது வழிகாட்டக்கூடியதாக, சத்தியம் எது அசத்தியம் எது என்று வழிகாட்டக்கூடியதாக இருக்கிறது. அல்லாஹு தஆலா இதை பற்றி குர்ஆனில் பல இடங்களிலே சொல்லுகிறார். உதாரணமாக சூரத்துல் இஸ்ரா 19வது வசனத்திலே, இன்ன ஹாதல் குர்ஆன யஹ்தி லில்லதி ஹிய அக்வம். நிச்சயமாக இந்த குர்ஆன் நேரான வழிக்கு வழிகாட்டுகிறது. அதே போல சூரத்துல் பக்ரா 185வது வசனத்திலும், ஷஹ்ரு ரமதான் அல்லதி உன்சில ஃபீஹில் குர்ஆன் ஹுதல் லின்னாஸ். மனிதர்களுக்கு வழிகாட்டியாக இந்த குர்ஆன் இருக்கிறது என்று அல்லாஹ் சொல்லுகிறார். இது குர்ஆனுடைய ஒரு தன்மை. இந்த வழிகாட்டல் என்பது இரண்டு வகைப்படும். ஒன்று பொதுவாக வழிகாட்டுவது. இப்போ நம்ம ஏற்கனவே ஓதி காண்பித்த இந்த இரண்டு வசனங்கள், சூரத்துல் பக்ரா சூரத்துல் இஸ்ராவினுடைய அந்த வசனங்களிலே பொதுவாக எல்லா மனிதர்களுக்கும் நேர் வழிகாட்டுவதை அல்லாஹ் சொல்லுகிறார். அதே நேரத்தில் முஃமின்களுக்கு வழிகாட்டுவதை, இந்த குர்ஆனை பின்பற்றுகிறவர்களுக்கு வழிகாட்டுவதை பற்றி சூரத்துல் பக்ராவினுடைய 2வது வசனத்தில் ஹுதல்லில் முத்தகீன் என்றும், அதே போல சூரத்துல் ஃபுஸ்ஸிலத் 44வது வசனத்தில் குல் ஹுவ லில்லதீன ஆமனு ஹுதன் வ ஷிஃபா. ஈமான் கொண்டவர்களுக்கு அது நேர்வழிகாட்டியாகவும் மருந்தாகவும் இருக்கிறது என்று சொல்கிறான். அதே போல இன்னும் சில இடங்களிலும் இதை சொல்லி காட்டுகிறான். அப்போ குர்ஆன் என்பது பொதுவாக மனிதர்களுக்கும் குறிப்பாக அதை ஈமான் கொண்டு அதை பின்பற்ற வருகிறவர்களுக்கும் நேர்வழிகாட்டியாக இருக்கிறது. இது குர்ஆனுடைய இரண்டாவது சிஃபத்தாகும். மூன்றாவது புஷ்ரா, அதாவது நன்மாராயமாகவும் இருக்கிறது. யாருக்கு நன்மாராயம் என்றால் லில் முஃமினீன். இந்த குர்ஆனை உண்மைப்படுத்தி வாழக்கூடிய மக்களுக்கு நன்மாராயமாகவும் இந்த குர்ஆன் அமைந்திருக்கிறது. நன்மாராயம் என்றால் அவர்களுக்கு நல்ல செய்தி சொல்கிறது, அவர்களுக்கு மகிழ்ச்சியை தரக்கூடிய செய்திகளை கொண்டதாக இந்த குர்ஆன் இருக்கிறது என்பதை அல்லாஹு தஆலா இங்கே சொல்லி காட்டுகிறார். இந்த மூன்றும் குர்ஆனுடைய சிஃபத்துகளாகும். அடுத்த வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், மன் கான அதுவல் லில்லாஹ் வ மலாயிகத்திஹி வ ருசுலிஹி வ ஜிப்ரீல வ மீகால் ஃபைன்னல்லாஹ அதுவுல் லில் காஃபிரின். அல்லாஹுக்கும் அவனது மலக்குகளுக்கும் அவனது தூதர்களுக்கும் ஜிப்ரீலுக்கும் மீகாயிலுக்கும் யாரெல்லாம் விரோதியாக இருக்கிறானோ நிச்சயமாக அல்லாஹ்
இந்நிராகரிப்பவர்களுக்கு விரோதியாவான் என்று அல்லாஹு தாலா சொல்கிறார். அதாவது இவர்கள் தங்களை ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய எதிரி என்று சொல்லுகிறார்கள் என்றால், இவர்கள் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு மட்டும் எதிரி அல்ல. இவர்கள் அல்லாஹுக்கு எதிரிகள், எல்லா மலக்குகளுக்கும் எதிரிகள், ரசூல்மார்களுக்கு எதிரிகள் என்பதை அல்லாஹு தாலா சொல்லி, இவர்கள் காஃபிர்கள். எனவே அல்லாஹ் இந்த காஃபிர்கள் அனைவருக்கும் எதிரியாக இருக்கிறான் என்பதை அல்லாஹு தாலா இங்கே உணர்த்துகிறார். அடுத்ததாக அல்லாஹ் சொல்லுகிறான், வலகது அன்சல்னா இலைக்க ஆயாத்தின் பையினாத். நபியே, நாம் உனக்கு தெளிவான, மிக தெளிவான வசனங்களையே இறக்கியிருக்கிறோம். இப்போ அல்லாஹ் இறக்கியிருக்கிற வசனங்கள், இந்த குர்ஆன் மிக தெளிவானதாகும். அதனால்தான் அல்லாஹு தாலா ஃபலா யததப்பரூனல் குர்ஆன், இந்த குர்ஆனை அவர்கள் ஆய்வு செய்ய வேண்டாமா, அம்மலா குலூபின் அக்ஃபாலுஹா, அல்லது அவர்களுடைய உள்ளங்களிலே பூட்டு போடப்பட்டுள்ளதா என்று கேட்கிறார். அல் குர்ஆனின் பல இடங்களிலே இந்த தன்மையை சொல்லுகிறான். அப்போ இந்த வசனத்தில் குர்ஆனுடைய இன்னும் ஒரு சிஃபத்தை அல்லாஹு தாலா சொல்கிறான். அதுதான், இந்த குர்ஆனில் உள்ள வசனங்கள் மிக தெளிவான வசனங்களாகும். அப்போ ஏற்கனவே 3 சிஃபத்துகளை அல்லாஹு தாலா சொன்னான். இந்த குர்ஆன் முன்னால் உள்ள வேதங்களில் உள்ளவற்றை தெளிவுபடுத்தக்கூடியதாக இருக்கிறது, நேர்வழி காட்டக்கூடியதாக இருக்கிறது, அதே போல மூமின்களுக்கு நன்மாராயமாக இருக்கிறது, அதுபோல தெளிவான வசனங்களை கொண்டதாக இருக்கிறது என்று அல்லாஹு தாலா சொல்லி காட்டுகிறார். வமா யக்ஃபுரு பிஹா இல்லல் ஃபாசிகூன், ஃபாசிக்குகளை தவிர வேறு யாரும் இந்த வசனங்களை நிராகரிக்க மாட்டார்கள். ஃபாசிக்குகளை தவிர வேறு யாரும் இந்த வசனங்களை நிராகரிக்க மாட்டார்கள் என்று அல்லாஹு தாலா சொல்கிறார். எனவே இந்த வசனங்களை நிராகரிக்கிறவர்கள் ஃபாசிக்குகளாக இருப்பார்கள். பொதுவாக அன்புள்ள சகோதர சகோதரிகளே, ஃபிஸ்க் என்கிற சொல்லிலிருந்து வந்ததுதான் ஃபாசிக் என்பதாகும். ஃபிஸ்க் என்பதற்கு பொதுவாக பாவம் என்று மொழிபெயர்ப்பார்கள். இப்போ ஃபிஸ்கிலிருந்து வரக்கூடியது ஃபாசிக். ஃபாசிக் என்பது என்னுடைய பன்மை சொல் ஃபாசிகூன். அது ஜர்ரு செய்யும் போது, இலக்கண ரீதியாக மாற்றம் அடையும் போது ஃபாசிகீன் என்றும் மாற்றம் அடையும். இப்போ குர்ஆனில் இந்த ஃபாசிக் என்கிற சொல்லை நீங்கள் எடுத்தால் பல்வேறு அர்த்தங்களில் அது பயன்படுத்தப்பட்டிருப்பதை பார்க்கிறோம். இந்த இடத்தில் காஃபிர்கள் என்கிற அர்த்தத்தில் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. இல்லல் ஃபாசிகூன் என்று அல்லாஹ் சொல்வது காஃபிரூன் என்கிற அர்த்தத்தில் ஆகும் என்று தஃப்சீர் ஆசிரியர்கள் சொல்லி காட்டுகிறார். 100வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், அவ குல்லமா ஆஹது அஹ்தன் நபதஹு ஃபரீக்கும் மின்ஹும், அவர்கள் உடன்படிக்கை செய்த போதெல்லாம் அவர்களில் ஒரு பிரிவினர் அதை எடுத்தறிந்து விடவில்லையா, பல் அக்ஸருஹும் லா யுமினூன், எனினும் அவர்களில் அதிகமானோர் நம்பிக்கை கொள்ள மாட்டார்கள் என்று அல்லாஹ் சொல்கிறார். அதாவது யூதர்களுடைய தன்மை என்னென்றால், உடன்படிக்கை செய்வது மரம் முறித்து விடுவது, உடன்படிக்கை செய்வது முறிப்பது. இதை அல்லாஹு தஆலா இங்கே சொல்லி காட்டி, எனவே யூதர்களில் உள்ள அதிகமானவர்கள் ஈமான் கொள்ள மாட்டார்கள் என்பதை உணர்த்துகிறார். ஆக அன்புள்ள சகோதர சகோதரிகளே, இந்த 4 வசனங்களிலும் அல்லாஹு தஆலா யூதர்களின் நிலைப்பாடு, நுமினு பிமா உன்சில இலைனா, எம்மீது இறக்கப்பட்டதை நாம் ஈமான் கொள்ளுகிறோம் என்று அவர்கள் சொன்ன அந்த கூற்றில் அவர்கள் பொய்யர்கள் என்பதை அல்லாஹு தஆலா தெளிவுபடுத்தி பல்வேறு செய்திகளை யூதர்கள் தொடர்பாகவும் அல் குர்ஆன் தொடர்பாகவும் இந்த வசனங்களிலே சுட்டி காட்டியிருக்கிறான். இவற்றை சரியான முறையிலே புரிந்து நம்முடைய வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்த எல்லாம் வல்ல அல்லாஹு தஆலா நம் எல்லோருக்கும் தௌஃபீக் செய்வானாக. وآخر دعوانا أن الحمد لله رب العالمين والسلام عليكم ورحمة الله وبركاته. سبحانك اللهم وبحمدك أشهد أن لا إله إلا أنت أستغفرك وأتوب